புதுசாக படிக்கிறவங்க இப்போ தான் முதல்ல எஸ்ஏ எக்ஸாம் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாமுக்கு புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எப்படி படிக்கணும், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து படித்தோம்னா போதும். எல்லாருமே என்னதான் ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே அதில் 120 கிராஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படிப்போம், என்னென்ன இருக்கோ 6வது அறிவியலிருந்து 10வது அறிவியல் வரைக்கும் 50 பாடங்கள் எடுத்து எல்லாத்தையும் போட்டு படிச்சுட்டு இருப்போம். எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா போதும். நீங்கள் எஸ்ஏ எக்ஸாமுக்கு மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பிசிக்கு மட்டும்தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க கூட தான் போட்டி போட போகிறீங்க. அவங்க கூட போட்டி போடணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் படித்தா மட்டும்தான் போட்டி போட முடியும். முதல்ல நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். அது எல்லாருக்குமே உள்ளது தான். இருந்தாலும் இது அடிப்படையில் நீங்கள் எடுத்து சிலபஸை ரிவிஷன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். கஷ்டப்பட்டு படிங்க, ரொம்ப கஷ்டமானதை படிக்க வேணாம். சரியா? அதுதான் எஸ்ஏ எக்ஸாமுக்கானது. அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த வீடியோவை பொறுத்தவரை இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஏ எக்ஸாமுக்கு தயாராகிற மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை பொறுத்தவரை புதுசாக படிக்கிறவங்க இப்போ தான் முதல்ல எஸ்ஏ எக்ஸாம் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாமுக்கு புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எப்படி படிக்கணும், எந்தெந்த சிலபஸ் படிக்கணும், எந்த சிலபஸுக்கு எந்த குறிப்பிட்ட பாடங்களை படிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடங்கள் ரிலேட்டடாக நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் போதும். சரியா? ஏன் அப்படின்னா இப்போ தான் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அடுத்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் அப்படியே எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அவங்களும் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு மட்டும்தான் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்க கூடயும் போய் போட்டி போடுற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க. சரியா? நம்மளும் அவங்க கூட போட்டி போடுறோன்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிற மாதிரியே எல்லாத்தையும் போய் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களோட நம்ம கட்டாயம் நம்மளால் போட்டி போட முடியாது. அப்போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து படித்தோம்னா போதும். சரியா? அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு எந்த பாடத்தில் எவ்வளோ கேள்விகள் இருக்குது, அதுக்கு எந்த பாடங்களை படிக்கணும், சரியா, அதை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். சரியா? இதை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடைசியாக நடந்த ஒரு 3 எஸ்ஐ எக்ஸாம், ஒரு 3 எஸ்ஐ தேர்வுகளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் படிங்க போதும். சரியா? அதாவது கஷ்டப்பட்டு படிங்க, ரொம்ப கஷ்டமானதை படிக்க வேணாம். சரியா? அதுதான் எஸ்ஏ எக்ஸாமுக்கானது. அதே நேரத்தில் ரொம்பவும் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும். சரியா? வேறு ஒன்றும் கிடையாது. ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாமில் நம்ம 120 கொஸ்டின்ஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணலாம். சரியா? எக்ஸாமை பொறுத்தவரை ஈஸியாக தான் இருக்கும். ஆனாலுமே எவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் அதில் 120 கிராஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி? அதுக்கு இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்துட்டு அப்படியே படிக்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம கிராஸ் பண்ணிடலாம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இதை பொறுத்தவரை எந்த சப்ஜெக்டில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அந்த மாடல் கொஸ்டினையும் சிலபஸையும் வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபிசிக்ஸ் சயின்ஸ் ஏரியா. சரியா? மொத்தமாக இது எல்லாமே சயின்ஸ். ஜிகேல நமக்கு அதிகமான கேள்விகள் வர்றது சயின்ஸில் தான். மொத்தம் 30 கொஷின்ஸ் வரும். அந்த 30 கொஷின்ஸையும் எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு நான் பிரித்து போட்டிருக்கேன். சரியா? இதில் ஏன்னா இப்போ நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ரெகுலராக தமிழ் படிப்பாங்களோ அதே மாதிரி நீங்கள் எஸ்ஐக்கோ இல்லை பிசிக்கோ படிக்கிறீங்கன்னா டெய்லி நீங்கள் சயின்ஸும் சைக்காலஜியும் டெய்லி பார்க்கணும். சரி? அப்போ தான் நம்ம காம்படிஷன்லேயே வருவோம். இந்த ஜிகே சோசியல் சயின்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே படிச்சிருவாங்க. சரியா? அதில் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கிறதுன்றது இங்கிலீஷ், சிஏ, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 2 சப்ஜெக்ட்டு தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. சரியா? அதில் இப்போ நம்ம காம்படிஷனில் இருக்கணும் அப்படின்னா இது 2ஐயும் நல்லா பண்ணணும். அதுலேயும் சயின்ஸை வந்துட்டு நல்லா படிக்கணும். ஏன்னா மொத்தமாக 80 கொஷின் ஜிகேல கேட்குறாங்க. 140 கொஷினில் 80 கொஷின் வந்து ஜிகேல வந்துடும். அதில் 30 கொஷின் சயின்ஸ் ரிலேட்டடாக மட்டும் வந்துடும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபிசிக்ஸில் 10 கொஷின்ஸ் வருது. சரியா? இந்த 10 கொஷின்ஸை பொறுத்தவரை நமக்கு 11th 12th புக்குக்கு நீங்கள் எதுக்கும் போக வேணாம். 6 to 10, சரியா, ஸ்கூல் புக்ஸில் 6 to 10 வரைக்கும் இருக்கிற பாடங்கள், அதுலேயும் குறிப்பிட்ட சில பாடங்கள் இருக்குது. அந்த பாடங்களை நல்லா படித்தாலே போதும். இப்போ நமக்கு சிலபஸ் படி பார்த்தோம்னா நமக்கு ஃபிசிக்ஸில் சவுண்டு, லைட்டு, ஹீட்டு, அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மோஷன்ஸ், இயக்கவியல் விதிகள், இது ரிலேட்டடெல்லாம் இருக்கும். சரியா? இதில் இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு 5 சப்ஜெக்டை அதை நல்லா படித்தாலே போதும். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற அதுக்கான பாடங்களை நல்லா எடுத்து அதுலேயும் நம்ம பேசிக்காக பார்த்தோம்னா போதும். சரியா? இப்போது வெப்பவியல்,
ஒளியியல் இந்த பாடங்களை படிக்கும்போது எக்ஸ்பீரிமெண்டலாக அதில் உள்ளே போகாமல் அடிப்படையான தகவல்கள் சரியா பண்ணலாம். ராலே ஒளிச்சிதறல் அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, டின்டால் ஒளி விளைவு அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, இந்த மாதிரி சரி. அதே மாதிரி சவுண்டு அப்படின்னா அலைநீளம் என்ன, ஒளி விலகல் அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, அதே மாதிரி மாய பிம்பம் எதுக்கு உள்ளது, மெய் பிம்பம் எதுக்கு உள்ளது, குழி ஆடினா அதோட பயன்பாடு என்ன, குவி ஆடினா அதோட பயன்பாடு என்ன, இந்த மாதிரி தகவல்கள் ஸ்டாட்டிக் ஜிகேவா நீங்கள் சயின்ஸ் படிக்கும்போது ஸ்டாட்டிக் ஜிகேவா அடிப்படை தகவல்களை மட்டும் எடுத்து படிச்சிங்கன்னா போதும் சரியா. அப்போ ஃபிசிக்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சவுண்டு ஒளியியல், அடுத்து லைட்டு ஒளியியல் சரியா, அதுக்கப்புறம் வெப்பவியல், அதுக்கடுத்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் சரியா. அதில் உங்களுக்கு நமக்கு நிறையா ஸ்டாட்டிக் பாயிண்ட்டும் அணுக்கரு இயற்பியலில் கவர் ஆகும். அதே மாதிரி நிறையா மெஷர்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸ் அளவுகள் ரிலேட்டடாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் யார் யார் எதை எதை கண்டுபிடிச்சாங்க, இந்த 10 கொஷினில் ஃபிசிக்ஸ் 10 கொஷினில் இன்வென்ஷன் டிஸ்கவரிஸ் ரிலேட்டடாக 2 கொஷின் அதில் மட்டும் வந்துடும் சரியா. அப்போ நம்ம சயின்ஸ் பாடங்களை படிக்கும்போது இந்த கண்டுபிடிப்புகள் மட்டும் யார் யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை தனியாக எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து 2 கொஷின் வந்துடும், ஈஸியாக போட்டுறலாம் சரியா. நீங்கள் மொத்தமாக பாடங்களை படிக்கும்போது படித்தோம்னா எல்லாத்தையும் ஒரே இதாக படிக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்போது நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு தயாராகும் போது இப்போ ஒளியியல்ன்ற பாடம் படிக்கிறீங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் அப்படியே ஒளியியல், அதுக்கப்புறம் லைட்டு ஹீட்டு வெப்பவியல் படிக்கிறீங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் அப்படியே வெப்பவியல். இப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு படிக்கிற விஷயம் ஞாபகம் இருக்கும். நீங்கள் புக் வைஸ் போனோம் அப்படின்னா அதுவும் படிப்போம், நமக்கு விஷயங்களும் தெரியும், ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ படிக்கும்போது கொஞ்சம் சிலபஸ் படியே எடுத்து படிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரிவிஷன் பண்ணுறதும் சிலபஸ் படியே ரிவிஷன் பண்ணிட்டோம்னாலும் ஈஸியாக இருக்கும் சரியா. அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்தவரை சவுண்டு, லைட்டு, ஹீட்டு, அணுக்கரு இயற்பியல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ், அதுக்கப்புறம் இயக்கவியல் விதிகள், இந்த 5 தலைப்புகளில் இருக்கிற ரொம்ப அடிப்படையான தகவல்களை நல்லா பார்த்து வச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை சரியா. ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப டீப்பாக உள்ளே போய் எதுவும் படிச்சா வேணாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தேர்வுக்கு போனாலும் சரி அடிப்படையான கேள்விகளாக தான் இருக்கும், எக்ஸ்பீரிமெண்டலாக எதுவுமே இருக்காது சரியா. ரைட், அடுத்து பாருங்கள் கெமிஸ்ட்ரியில் 5 கொஸ்டின். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் அதே மாதிரி தான். கெமிஸ்ட்ரியை நம்ம ஒரு 3 டாபிக்ஸாக பிரிக்கலாம். அதாவது அமிலங்கள், காரங்கள், தனிமங்கள், சேர்மங்கள், அதுக்கப்புறம் நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்குதுல்ல, தனிம வரிசை அட்டவணை, அது ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் சரியா. இந்த 3 தலைப்புகளின் கீழே தான் நமக்கு கேள்விகள் வரும். இதை பொறுத்தவரை இதுக்கும் 6 to 10. அதுலேயும் நம்ம சயின்ஸை பொறுத்தவரை 8, 9, 10 சரியா. இந்த 3 புத்தகத்தையும் நல்லா படிச்சுக்கிட்டோம்னா போதும், வேறு ஒன்றும் கிடையாது சரியா. அப்போது கெமிஸ்ட்ரியில் 3 டாபிக்ஸ், இந்த 3 டாபிக்ஸுக்கும் 6 to 10 எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடான பாடங்கள் அதுலேயும் 9th 10th நல்லா கவர் பண்ணி படித்தோம்னா போதும் சரியா. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை கார்பனின் சேர்மங்கள்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தில் இருந்து கட்டாயம் கேள்விகள் இருக்கும், கேள்விகள் இல்லாத பரீட்சையே இருக்காது சரியா. அந்த ஒரு பாடத்தை படித்தோம் அப்படின்னா இந்த 5 கொஷினில் 1 கொஷினோ 2 கொஷினோ அதுலேருந்து மட்டும் வந்துடும் சரியா. அதுக்கப்புறம் சேர்மங்கள், தனிமங்கள், அதை பொறுத்தவரை இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோடியம் பை கார்பனேட்னா என்ன, அது எதுக்கு பயன்படுது, அதோட வேதிப்பெயர் என்ன, அதே மாதிரி சோடியம் கார்பனேட்டுனா என்ன, கால்சியம் குளோரைடுனா என்ன, கால்சியம் ஆக்சி குளோரைடுனா என்ன, இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் நமக்கு டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க சரியா. அதை நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பீரியாடிக் டேபிள், அந்த தொகுதிகள், தொடர்கள், மந்த வாயுக்கள் எது, கார்பன் சார்ந்த தனிமங்கள் எது சரி, அது எந்த தொகுதியில் வருது, இந்த மாதிரி இருக்கிற அடிப்படை தகவல்கள் இது ரிலேட்டடாக நல்லா பார்த்துக்கிட்டோம்னா போதும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அமிலங்கள், காரங்கள், அது தொடர்பாக இருக்கிற அடிப்படை தகவல்கள் சரியா. இதுதான் கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பயாலஜி, இந்த 7 கொஷினுக்கு தான், பயாலஜியில் 7, இந்த 7 கொஷினுக்கு தான் நம்ம நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம 10th பார்த்தோம் அப்படின்னா 10th பயாலஜிலேயே நிறையா பாடங்கள் இருக்கும் சரியா. அதுலேயும் நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்கள், இப்போ பயாலஜியில் பாட்னியை பொறுத்தவரை நமக்கு தாவர ஹார்மோன்கள் இருக்கும் சரியா. 10th இருக்கும் பாடங்கள் இருக்கும், தாவர ஹார்மோன்கள் அது எதுக்கு பயன்படுது, அதோட சிறப்பியல்புகள் என்ன, இதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும். தாவர ஹார்மோன் என்ன, அது தாவரத்தில் எதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பாட்னி ரிலேட்டடாகவே ஒளிச்சேர்க்கை ரிலேட்டடாக சரியா, தாவர ஒளிச்சேர்க்கை அது சம்மந்தமாக, ஃபோட்டோசிந்தசிஸ் சம்மந்தமாக இருக்கிற அடிப்படை தகவல்கள், தாவரவியல் ரிலேட்டடாக இந்த 2 டேட்டாவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜுவாலஜி சரியா, விலங்கியல் தொடர்பாக வந்துட்டு இனப்பெருக்க மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நாளமில்லா சுரப்பி, மரபியல் சரியா, அதுக்கப்புறம் நோய் தடை காப்பு சரியா. இந்த 5 டாபிக் ரிலேட்டடாக
ஜுவாலஜியில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம் இதெல்லாம் நம்ம அதில் இருக்கிற அடிப்படை தகவல்கள். ஆனால் கேள்விகள் வரக்கூடியது முக்கியமாக கட்டாயம் இதிலிருந்து வரலாம் அப்படின்றது இந்த 5 டாபிக்ஸ். சரியா, இதை நல்லா பார்த்துட்டோம்னா நம்ம 10th புக்கில் இருக்குது. அதே மாதிரி அந்த மரபியல்ன்ற பாடம்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, நியூட்ரிஷன், உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்தவரை நமக்கு 9th 10th இது ரெண்டுலேயுமே இருக்கும். அந்த 9th 10th இருக்கிறத மட்டும் ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கிட்டோம்னா போதும். உணவு மற்றும் ஊட்டச்சத்துனா அந்த விட்டமின்ஸ் ரிலேட்டடாக எந்த விட்டமின் எதுக்கு பயன்படுது, அதோட அறிவியல் பெயர் என்ன, சரியா, எந்த உணவுல என்ன சத்து இருக்கு, இது தொடர்பான அடிப்படை தகவல்கள் தான். சரியா, இப்போ நீங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க, எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது அப்படின்னா கிளாஸை நல்லா கவனிச்சுட்டு சும்மா ஏதாவது ஒரு ஒன்லைனர் புக்கையோ அதை வாங்கி நீங்கள் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணுற திறமை இருந்து தான் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக டெய்லி படித்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். நீங்கள் ஏற்கனவே நல்லா ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூல் புக்கே நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு கூட அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரியா, ரைட். இப்போ உணவு ஊட்டச்சத்தை பொறுத்தவரை நமக்கு 9th 10th 2 பாடங்கள் கவர் ஆகும். அந்த 2 பாடங்களை நல்லா கவனித்து நல்லா படிச்சுட்டு அதில் இருக்கிற அடிப்படை தகவல்கள் தான். சரியா, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் சம்மந்தமாக இதுக்கும் நமக்கு 9th 10th பாடங்கள் இருக்கும். அதுலேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் வந்துடும். இதுவும் அடிப்படையான கேள்விகள் தான். சரியா, அப்போது இந்த ஃபிசிக்ஸ்லேருந்து என்விரான்மெண்ட் பயாலஜி வரைக்கும் இருக்கிற இந்த 30 வினாக்களுக்கு மொத்தம் 30 கொஷினுக்கு 6 to 10 ஸ்கூல் புக்ஸில் அடிப்படையான தகவல்கள், அதுலேயும் 8, 9, 10 இந்த 3 பாடங்களை நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா போதும். மற்றபடி ரொம்ப டீப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. சரியா, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் அதை ரிப்பீட்டடாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி சயின்ஸ் படிக்கணும். டெய்லி சயின்ஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், டெய்லி சயின்ஸு சைக்காலஜி இந்த 2 சப்ஜெக்டையும் நீங்கள் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம காம்படிஷனுக்குள்ளவே வருவோம். சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், ஜிஎஸ் பாலிட்டி. ஃபஸ்ட்டு பாலிட்டியில் 10 கொஷின். இந்த ஜிகே சிலபஸில் நீங்கள் ரொம்ப பேசிக்காக படிக்கிறது பாலிட்டி தான். சரியா, பாலிட்டியை பொறுத்தவரை ஆர்டிகல்ஸ்லாம் நிறையா இருக்கும். சரியா, அரசியலமைப்பில் அட்டவணைகள் இருக்குது, பகுதிகள் இருக்குது, விதிகள் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். நிறையா நம்பர்ஸ் வரும். நம்பர்ஸ் நிறையா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரியா, இதில் நீங்கள் பாலிட்டியில் ரொம்ப டீப்பாக போய் ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப படிக்க வேணாம். ஆர்டிகல்ஸை பொறுத்தவரை யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ், எஸ்ஐ இது 2லையும் அதிகமான வினாக்கள் இருக்காது. உங்களுக்கு கேட்டால் விதி 32, 42, 44, சரியா, அதுக்கப்புறம் 356 இந்த மாதிரிக்காக தான் ஏதாவது வரும். மற்றபடி ரொம்ப டீப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி எல்லா விதிகளையும் 395 விதிகளையும் சிலபஸில் கொடுத்துருக்கிற எல்லா டாபிக்ஸுக்குமான விதிகளையும் மனப்பாடம் பண்ண வேண்டியது கிடையாது. சரியா, அப்போது இதில் என்ன கேள்விகள் வரும் அப்படின்னா அடிப்படையான கேள்விகள், பேசிக் கொஸ்டின்ஸ், அதுவும் கொஞ்சம் கான்செப்டான கொஸ்டின்ஸ், அவ்வளோதான். சரியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாடாளுமன்றம்னா என்ன, எதை உள்ளடக்கியது நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இது 3ஐயும் உள்ளடக்கியது நாடாளுமன்றம். இது தொடர்பாக சரியா எதை உள்ளடக்கியதுன்னு கேட்கலாம். அதே மாதிரி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இப்போ குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கிறாரு, 12 உறுப்பினர்களை நியமிக்கிறாரு, இந்த மாதிரி கேட்கலாம். இப்படி கான்செப்டாக அடிப்படையான கேள்விகள் தான். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மாநிலங்களவைக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எத்தனை பேர், அங்கே மொத்தமாக மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர், இந்த மாதிரி நாடாளுமன்றம் சட்டமன்றம் தொடர்பாக இப்படி கேள்விகள் வரலாம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட வயது, தகுதி, அதிகாரம், பணிகள் இது தொடர்பாக அடிப்படையான தகவல்கள், ரொம்ப டீப்பாக உள்ளே போக தேவையில்லை. அவங்க எப்படி மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க, அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுல என்னென்ன வழிமுறைகள், இதெல்லாம் தேவையில்லை. எந்த மசோதா குடியரசுத் தலைவர் அனுமதியோட சட்டப்பேரவைக்கு வருது, அதே மாதிரி எந்த மசோதா ஆளுநர் அனுமதியுடன், ஆளுநர் அனுமதி வாங்கிட்டு தான் எந்த மசோதா உள்ளே வருது, இப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். சரியா, அதோட ஸ்ட்ரக்சரு உள்ள அதுக்கு என்ன ப்ரொசீஜரு இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. சரியா, அப்போ குடியரசுத் தலைவர் ரிலேட்டாக படிக்கும்போது வயது தகுதி என்ன, அவர் என்னென்ன செய்யலாம், அவரோட பதவி காலம் என்ன, இப்படி அடிப்படை தகவல். அதே மாதிரி ஆளுநருக்கு. சரியா, அதுக்கப்புறம் நம்ம 8th புக்கில் 7வது 8வது புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பாக, குடியுரிமை தொடர்பாக ஒரு சில பேசிக் டேட்டாஸ் இருக்கும். அதை படிச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் பாலிட்டிக்கு நீங்கள் படிக்க வேண்டியது, அதிகமாக படிக்க வேண்டிய பாடங்கள்னா 9th 10th இருக்கிற பாடங்கள். அதுலேயும் பாலிட்டியை பொறுத்தவரை டேட்டாஸ் ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. நம்ம ஓரளவுக்கு ரீட் பண்ணிட்டாலே எக்ஸாம் பாயிண்ட் பாடங்கள் பெருசாக இருந்தாலும்
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்கும். சரி, அதை நல்லா படிச்சுக்கிட்டோம்னா போதும். மற்றபடி ரொம்ப டீப்பாக ஒன்றும் ரொம்ப படிக்க தேவை கிடையாது. அதுக்கப்புறம் 9th 10th நமக்கு 9th பொறுத்தவரை உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக ஒரு பாடம் இருக்கும். அதுக்கடுத்து தேர்தல் சம்பந்தமாக, தேர்தல், அரசியல் கட்சிகள், மனித உரிமைகள் சம்பந்தமாக பாடங்கள் இருக்கும். இந்த 3 பாடங்கள் நல்லா படிங்க. இப்போ தேர்தல் சம்பந்தமான தேர்தல் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டது, அதில் எந்த அரசியலமைப்பில் எந்த விதியின் கீழே வருது, எந்த பகுதியில் வருது, இது தொடர்பாக இருக்கும். அரசியல் கட்சிகள் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனித உரிமைகள் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. எப்போ மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்டது, இது ரிலேட்டடாக இருக்கும். அப்போ அந்த 3 பாடங்கள். அதுக்கப்புறம் 10th மத்திய அரசு, மாநில அரசு, அரசியலமைப்பு உருவான வரலாறு, சரியா. அதுக்கப்புறம் இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகள், இந்தியாவின் அண்டை நாடுகள் ரிலேட்டடாக 5 பாடங்கள் இருக்கும். இந்த 5 பாடங்கள் இருக்கிற அடிப்படை தகவல்கள் எல்லாத்தையும் வரி வரியாக படித்து மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. ஆர்டிகளுக்குலாம் ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை, சரியா. இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அப்போது இந்த 10 கொஷினுக்கு நீங்கள் 9th 10th நல்லா படிச்சுட்டு 6 to 8 இருக்கிற ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். ரொம்ப ஈஸி. இது பாலிட்டியில் இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட்லேயே இந்த 10 மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எப்படி படித்தா? ஈஸியாக படித்தா ஈஸியாக 10 மார்க் எடுக்கலாம். கஷ்டமாக படித்தா பாலிட்டியில் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா கான்செப்ட் நிறையா வரும், உங்களால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அடிப்படை தகவலை மட்டும் பார்த்துக்குங்க போதும். பாலிட்டியில் 10 மார்க் ஃபுல்லாக எடுத்துடலாம். அடுத்து ஜாகிரஃபியில் 10 கொஸ்டினுக்கு நீங்கள் கம்மியான பாடங்கள் தான் படிக்க போகிறோம். மற்ற சப்ஜெக்டை விட இது கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் 7வது ஜாகிரஃபியும் 10வது ஜாகிரஃபியும் நல்லா படிக்கணும், சரியா. 10th ஜாகிரஃபியில் நமக்கு இந்தியாவின் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைப்புகள்னு சொல்லி ஒரு பாடம். அதுதான் இந்த 10 கொஸ்டினுக்கு அடிப்படையான முதல் பாடம், சரியா. உங்களுக்கு ஜாகிரஃபி சிலபஸில் 70% அந்த ஒரு பாடத்தில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டடாக தமிழ்நாட்டின் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைப்புகள்னு ஒரு பாடம் இருக்கும், சரியா. இந்த 2 பாடங்களை நல்லா படிச்சுட்டா ஜாகிரஃபியில் 3/4 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நமக்கு 7th சுற்றுலா தலங்கள், சுற்றுலா சம்பந்தமாக ஒரு பாடம் இருக்கும். எந்த ஊரில் எந்த சுற்றுலா இடம் இருக்குது, எந்த அருவி எங்கே இருக்குது, எந்த பீச் எங்கே இருக்குது, எந்த மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க 7th, சரியா. அதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வளங்கள், கனிம வளங்கள் தொடர்பாக கேள்விகள் வரும். கனிம வளத்துக்கு 7th 10th 12th 12வதுல இருக்கிறது ஒரு பாடம். அதையும் நம்ம படிக்கணும், சரி. ஏன்னா அதுலேருந்தும் கேள்விகள் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. கனிம வளம் தொடர்பாக இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில், உலக அளவுலையும் நம்ம படிக்கணும், சரி. இப்போ இரும்பு அப்படின்னா இரும்பு உற்பத்தியில் முதன்மை நாடு எது, இந்தியாவில் முதன்மை மாநிலம் எது, இந்த மாதிரி. இப்போ நிலக்கரி அப்படின்னா தேசிய நிலக்கரி நிறுவனம் எங்கே இருக்குது, அது எந்த துறையின் கீழே வருது, இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் அடிப்படை தகவல் ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட் மாதிரி படிச்சுக்கிட்டோம்னா போதும், சரியா. ஈஸியாக அதில் 10 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் போக்குவரத்து சம்மந்தமாக 10th புக்கில் ஒரே ஒரு பாடம் இருக்கும். அந்த ஒரு பாடத்தை ஒழுங்காக படித்தா போதும், சரியா. அதுக்கடுத்து மற்றது எல்லாமே நமக்கு வேளாண்மை, மண், இது ரிலேட்டடாக கேட்காமையும் இருக்கலாம், சரியா. 10th புக்கில் தான் இருக்கும். அதில் அடிப்படையாக எந்த மண் எங்கே கிடைக்குது, அதில் என்னென்ன இருக்குது, பெருசாக நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள டீப்பாலாம் எதுவும் போக வேணாம், சரியா. எந்த மண்ணில் என்ன பயிர் விளையும், இந்தியாவில் எந்த மண் அதிகமாக காணப்படுது, தமிழ்நாட்டில் எந்த மண் அதிகமாக காணப்படுது, இதை நல்லா படிச்சுக்கிட்டா போதும், சரியா. நீங்கள் ஜாகிரஃபியை பொறுத்தவரை கம்மியான பாடங்கள் இருக்கும். கம்மியான டேட்டாவை நல்லா படிச்சுக்கிங்க போதும். ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம். அதே மாதிரி அந்த நான் சொன்ன 2 பாடங்கள், இந்தியாவின் அமைவிடம் இயற்கை அமைப்புகள், தமிழ்நாட்டின் அமைவிடம் இயற்கை அமைப்புகள், இந்த 2 பாடத்தை நல்லா படிக்க. ஏன்னா இதுலேயே நமக்கு ஆறுகள், மலைகள், பீடபூமிகள் இது எல்லாமே கவர் ஆகும், சரியா. ரைட். இப்போ ஆறுகளை பொறுத்தவரை எங்கே உருவாகுது, அதில் என்ன டேம் இருக்குது, அது எந்த மாநிலத்தில் இருக்குது, இதை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி அது எந்த திசையில் போகுது, எப்படி போகுது, சரியா, இதெல்லாம் ரொம்ப டீப்பாக உள்ளே போக தேவையில்லை. ஜாகிரஃபி படிக்கல மேப்பை மட்டும் வச்சு இந்தியாவில் எந்த மாநிலம் எங்கே இருக்குது அது தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக நீங்கள் இந்த சப்ஜெக்டை படிக்காமே கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா இது ஜாகிரஃபி அடிப்படை பொது அறிவு தான், சரியா. எந்த மாநிலம் எங்கே இருக்குது அது தெரிஞ்சுட்டா அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் படிக்கும்போது உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும், சரியா. ரைட். அடுத்து எக்கனாமிக்ஸில் 5 கொஸ்டின் இருக்கிறதுல கம்மியான கொஸ்டின்ஸ் இதில் தான் இருக்கும் நமக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நமக்கு ஸ்கூல் புக்கில் நம்ம இதுக்கு படிக்க வேண்டியது 9th 10th நம்ம டேட்டாவாக படிச்சுக்கிட்டோம்னா போதும், சரியா. 9th கூட அவ்வளோவா டேட்டாவாக இருக்காது, நம்ம 10th இருக்கும், சரி. 10th ஒரு 3 பாடங்கள் இருக்கும். அதே மாதிரி 11th 11வது எக்கனாமிக்ஸில் 7வது பாடத்திலிருந்து 11வது பாடம் வரைக்கும் டேட்டா நிறையா இருக்கும், சரியா. அப்போது 6 to 10 இருக்கிற அடிப்படை தகவல்களை நல்லா படிச்சுட்டு
11th எக்கனாமிக்ஸில் இருக்கிற அந்த கடைசி 5 பாடங்கள் இருக்கிற பேசிக் தகவல்கள் அதை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நமக்கு வரிகள் ரிலேட்டடாக கட்டாயம் ஒரு கொஷின் இருக்கும். சரி, அதுவும் ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இந்த மாதிரி நம்ம பணவியல் கொள்கை, நிதி கொள்கை ரிலேட்டடாக ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. சரியா, வரிகள் தொடர்பாக நமக்கு வந்துட்டு எந்த வரி, மறைமுக வரி எது, நேர்முக வரி எது, மத்திய அரசுக்கு எது வருது, மாநில அரசுக்கு எது வருது, இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அல்லது அதுக்கப்புறம் வங்கிகள் தொடர்பாக எந்த வங்கி எப்போ நாட்டு உடைமை ஆக்கப்பட்டது, கிசான் கிரெடிட் கார்டு எந்த வங்கி வெளியிட்டது, இது ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் இந்த பசுமை புரட்சிகள் தொடர்பாக, சரியா, எந்த புரட்சிகள் இருக்கும், எந்த பசுமை புரட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வெண்மை புரட்சி, சாம்பல் புரட்சி, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது எது கூட தொடர்புடையது, சரியா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திட்டங்கள் தொடர்பாக, அதுலேயும் குறிப்பாக 5 ஆண்டு திட்டங்கள், எந்த திட்டம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது, சரி, அதுக்கு முன்னால் என்ன திட்டங்கள் இருந்தது, திட்டங்கள் தொடர்பாக நிறையா நமக்கு டேட்டாஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும். அதை பார்த்துக்கிட்டோம்னா போதும். அப்போது எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியாக படிக்கணும். 5 கொஷின் ஈஸியாக எடுத்துடலாம். சரியா, 9th 10th நல்லா பார்த்துட்டு 11வது எக்கனாமிக்ஸில் இருக்கிற 5 பாடங்கள், சரி, அதுலேயும் புக் பேக்கை நல்லா பார்த்துக்கணும். ரைட். அடுத்து ஹிஸ்ட்ரி இருக்கிற சிலபஸ்லேயே இந்த 10 கொஷின், இந்த ஹிஸ்ட்ரி 10 கொஷினுக்கு தான் நம்ம நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிலபஸும் இதுக்கு தான் அதிகம். இதை ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை உலக வரலாறும் நமக்கு சேர்ந்து வந்துடும். சரியா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து கடைசியாக இந்தியா சுதந்திரமாகின வரைக்கும் மொத்த வரலாறும் இதில் வந்துடும். அப்போது நிறையா பாடங்கள் இருக்கும். ஆனாலுமே கேள்வி கேட்குற ஏரியா அப்படின்றது குறிப்பிட்ட சில ஏரியாஸ், அந்த ஏரியாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும். சரியா, அதில் இப்போ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 6வது 9வது 11வது, சரியா, இந்த 3 புத்தகங்கள் இருக்கிற இந்த சிந்து சமவெளி ரிலேட்டடாக இருக்கிற பாடங்களை அதிலும் பேசிக்காக எப்போ எங்கே என்ன கிடச்சிச்சு, யார் ஹரப்பாவை முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்ணது யார், இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா போதும். சரியா, அதுக்கப்புறம் வேத காலம், சமணம், பௌத்தம், இது ரிலேட்டடாக இருக்கும். இது தொடர்பாக வந்துட்டு கேட்கலாம், கேள்விகள் வரலாம், வராமையும் இருக்கலாம். சரியா, 6வதுலேயும் 9வதுல 11வதுல கொஞ்சம் இருக்கும். அதில் இருக்கிற அடிப்படை தகவல்கள் மட்டும் படிங்க. ரொம்ப கதையாக டீப்பாக ரொம்ப உள்ளே போயிட வேணாம். ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, இது என்னென்ன பதவிகள் இருக்கும், பேர் இருக்கும், மன்னருக்கு என்ன பேர் இருந்தது, மத குருமார்களுக்கு என்ன பேர் இருந்தது, கடவுளுக்கு குறிப்பிட்ட கடவுள்கள் இருக்கும். சரியா, இந்திரனை என்னவா வணங்கினாங்க, நெருப்பு கடவுளை என்னவா வணங்கினாங்க, இந்த மாதிரி பேர்கள் இருக்கும். இதை மட்டும் பார்த்துக்குங்க போதும். சரியா, ஏன்னா இதை பொறுத்தவரை கேள்விகள் வரலாம், வராமையே இருக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு குப்தர்களை பொறுத்தவரை 6வதுலேயும் 11வதுலையும் இருக்கும். சரியா, இது முக்கியமான படம். இதை நம்ம நல்லா படிச்சு தான் ஆகணும். இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை வீடியோஸ் போட்டிருப்போம். இந்த மன்னர்கள் இவங்க தொடர்பாக படிக்கும்போது இதை பொறுத்தவரை எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, அவங்க எந்த மன்னரோட காலத்தில் எந்த நாணயம் பயன்படுத்தப்பட்டது, அவங்க தொடர்பான போர்கள், அவங்களுக்கு இருக்க சிறப்பு பெயர்கள், அவங்களோட அவையில் இருந்த புலவர்கள் யார் யார், இப்படி படிச்சுக்கிட்டோம்னா போதும். குப்தர்கள், சுல்தான்கள், முகலாயர்கள், விஜயநகர பேரரசு, மராத்தியர்கள், இவங்க எல்லாருக்குமே, சேரர், சோழர், பாண்டியர், இந்த மாதிரி அரச வம்சங்கள் தொடர்பாக ஹிஸ்டோரிக்கலாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு 7-8 தலைப்புகள் இருக்குது. அது ரிலேட்டடாக டேட்டாவை தனியாக எடுத்து படிச்சுக்கிட்டோம்னா போதும். எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, முதல்ல இருந்தவர் யார், கடைசியாக இருந்தவர் யார், எந்த போர் கூட தொடர்புடையவங்க யார், எந்த போர் யார் தொடர்புடையது, சரியா, உடன்படிக்கைகள், புலவர்கள், வெளிநாட்டு தூதர்கள், நாணயங்கள் யார் வெளியிட்டா, சரியா, இப்படி இருக்கிறது தான். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை நம்ம சிலபஸை படிச்சுட்டு அதை பல டாபிக்ஸாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்குது, எவ்வளோத்தையும் நம்ம ஃபுல்லாக போட்டு வரியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா டைம் ரொம்ப லென்த்தாக போகும். சரி, அப்போ முதல் தடவை படிக்கும்போதே இந்த மாதிரி சப் டாபிக்ஸாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஹிஸ்ட்ரியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா கேள்வி கேட்டால் இந்த தலைப்புகளில் தான் கேட்பாங்க. சக்கராதித்யார் என்ற சிறப்பு பெயர் கொண்ட மன்னர் யார், சுல்தானியல் வரலாற்றில் அரேபிய எழுத்து பொறித்த நாணயங்களை வெளியிட்டவர் யாரு, இப்படி தான் கேட்பாங்க. சரியா, இவர் நம்ம இபின் பதுதா எந்த மன்னரோட அவையில் இருந்தார், இப்படி தான் கேள்விகள் வரும். சரியா, அப்போது ரொம்ப டீப்பாக உள்ளே போக தேவையில்லை. நல்லா வரியாக படிச்சுட்டு கதை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சப் டாபிக்ஸாக பிரித்து ரிவிஷன் பண்ணிட்டோம்னா போதும். ஹிஸ்ட்ரியில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, அடுத்து இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது, சிஏ, கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே, இது ரெண்டும் சேர்த்து 15 கொஷின். இதுதான் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கிறது. ஏன்னா இந்த சயின்ஸு, சோசியல், இது எல்லாருமே படிச்சிருவாங்க. அதே மாதிரி எந்த தலைப்புகளில் எத்தனை கேள்வி வரும், எந்த பாடத்தை இதுக்கு படிக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே படிச்சிருவாங்க. ஆனால் இந்த 15 கொஷினுக்கு தான்
என்ன கேட்பாங்க, எங்கேருந்து கேட்பாங்க, இது வந்து யாருக்குமே தெரியாது. எதனாலும் வரலாம். ஏன்னா இப்போ இதுக்கு நம்ம என்ன படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சு படிப்போம். சரியா? இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து வரும், என்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தவரை இந்த 15 கொஸ்டினுக்கு நம்ம ஓரளவு கணிக்கலாம். சரியா? ஏன்னா இதை பொறுத்தவரை யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், சரி, இந்த ரெண்டுத்துலையுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தவரை சமீபத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், எந்த நிகழ்வு தொடர்பான செய்திகள் அடிக்கடி பேப்பரில் வருது, எந்த செய்திகள் தொடர்பாக அடிக்கடி நியூஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க, சமூக ஊடகங்கள் எது தொடர்பாக அடிக்கடி பேச்சுவார்த்தைகள் நடக்குது, இது ரிலேட்டடான கேள்விகள் கட்டாயம் இருக்கும். குறிப்பாக சரி, இப்போ சமீபத்தில் அப்படின்னா தேர்தல் நடந்தது, அடுத்து பதவி இருக்கிறாங்க. சரி, அப்போது தேர்தல் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் வரலாம். சரியா? அப்போது பேப்பர் இப்போதுலேருந்தே நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சு அதில் இருக்கிற குறிப்பிட்ட சில முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும். அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்குது. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னால் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லா எஸ்ஐ எக்ஸாம்ஸ்லையுமே இருந்தது. ஏன்னா அது ரிலேட்டடாக அடிக்கடி டெய்லி நீங்கள் பேப்பர் எடுத்தீங்கன்னா டெய்லி இஸ்ரேல் பாலஸ்தீன் போர், உக்ரைன் ரஷ்யா போர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நியூஸ் கட்டாயம் இருக்கும். சரி, அப்போது கடைசியாக நடந்த எஸ்ஏ எக்ஸாம் ஃபுல்லாகவே யுக்ரைன் ரஷ்யா போர் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருந்தது. அதே மாதிரி இப்போ இனிமேல் பாலஸ்தீன் இஸ்ரேல் பாலஸ்தீன் ரிலேட்டடான இப்போ அந்த போர் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் வரலாம். இஸ்ரேலோட தலைநகரம் என்ன, இஸ்ரேலோட பிரதமர் யார், பாலஸ்தீனோட அதிபர் யார், இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் வரலாம். அப்போது நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தவரை பேப்பரை நல்லா படித்து அதில் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா போதும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இல்லை இப்போலேருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பேப்பரை படிச்சுட்டு ஏதாவது ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிவிஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எதுவுமே பேப்பர் படிக்காமல், என்ன நாட்டில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சு படித்தோம் அப்படின்னா எது தேவை, எது தேவையில்லை, எது முக்கியமானது, இது என்னது அப்படின்றதே தெரியாது. ஏதோ ஹிஸ்ட்ரி ஜாகிரபி படிக்கிற மாதிரி ஃபுல்லாக அதையும் எடுத்து மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்போம். சரியா? அப்போது டெய்லி பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு அதை அப்படியே ரிவிஷன் பண்ணோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ இந்த 15 மார்க் ரொம்ப முக்கியமானது. நம்மளோட வெற்றி தீர்மானிக்கிறது இதுதான். சரியா? அப்போது இது 80 கொஷினுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது பார்த்துருப்போம். இதில் ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதில் பண்டைய வரலாறு ரிலேட்டடாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உலக வரலாறு இருக்குது. ஹிஸ்ட்ரியில் உலக வரலாறுல நமக்கு ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. 10th புக்கில் 9th புக்கில் நிறையா இருக்கும். அதில் முதல் உலக போர், அதில் பங்கேற்ற நாடுகள் எது எது, அச்சு நாடுகள் எது, நேச நாடுகள் எது, எந்த வருஷம் நடந்தது, என்ன உடன்படிக்கை போட்டாங்க, அதே மாதிரி 2ஆம் உலக போர் அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா போதும். சரி, அதுக்கப்புறம் ஐநாவின் அமைப்புகள், அதோட கிளை அமைப்புகள் என்னென்ன இருக்குது, எப்பப்போ தொடங்கப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு தொடர்பாக 10th புக்கில் இருக்கிற அளவுக்கு நல்லா படிச்சுக்கிட்டோம்னா போதும். ரொம்ப டீப்பாக உள்ளே போக தேவையில்லை 12th. சரியா? ஸோ அதுலேயும் நம்ம தமிழ்நாடு வரலாறு ரிலேட்டடாக நல்லா படிச்சுக்கிட்டா போதும். 10th புக்கில் நமக்கு ஒரே ஒரு பாடம் இருக்கும். அதே மாதிரி உலக அளவில் இந்திய அளவில் இருக்கிறதுக்கு 10th புக்கில் 2 பாடங்கள் இருக்குது. அந்த 2 பாடங்கள் இருக்கிற அடிப்படை தகவல்கள் நல்லா படிச்சுட்டு 8வதுலேயும் 10வதுலேயும் இருக்கிற விவசாயிகள் பழங்குடியினர் கிளர்ச்சி, அதே மாதிரி மக்கள் புரட்சின்னு சொல்லி 2 பாடங்கள் இருக்கும். இந்த 2 பாடங்கள் நல்லா படிச்சுக்கிட்டா போதும் ஐஎன்எம்க்கு. ஏன்னா அதை பொறுத்தவரை ஒரு கேள்வி 2 கேள்வி இல்லை 1 2 வரலாம் இந்த 10 கொஷினில். சரியா? மற்றதெல்லாம் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வரும். இதை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி சமூக சீர்திருத்த இயக்கம்னு ஒரு பாடம் இருக்கும். 8வதுலேயும் 10வதுலேயும் இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கிட்டோம்னா போதும். ராஜாராம் மோகன் ராய் எந்த அமைப்பை தொடங்கினார், அயோத்திதாசர், அதே மாதிரி லாஸ்ட்டாக கூட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, இரட்டைமலை சீனிவாசன் தொடங்கிய பத்திரிகை அமைப்பு எந்த, ஆதி திராவிட மகாஜன சபையை தொடங்கினவர் யார், இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ரிலேட்டடாக வரும். அதுவும் தமிழ்நாட்டு தொடர்பாக இருக்கிறத நல்லா படிச்சுக்கிட்டோம்னா போதும். சரியா? அப்போது இந்த 80 கொஷினுக்கு ஹிஸ்ட்ரி, மொத்தமாக ஜிகே, அதே மாதிரி சயின்ஸ் தொடர்பாக இருக்கிற பாடங்கள் நல்லா படிக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கிற பேசிக்காக இருக்கிற பாடங்களை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப டீப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரொம்ப புரிஞ்சு படிக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். சரியா? 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆன்சர் தான் நமக்கு தேவை. சரியா? அதுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சிலபஸ் படி பார்த்துட்டு மாடல் கொஸ்டின் எஸ்ஐ கொடுத்துருப்பாங்க, அது எங்கெங்கே இருந்து என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம்னா போதும். மற்றபடி ரொம்ப ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. இதை கஷ்டமாக படித்து நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சு படிச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். சரியா? பேசிக்காக படிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம 120 கிராஸ் பண்ணலாம். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து படிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை படிக்கல எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு எல்லாமே தெரியுது, நான் அடுத்து நீ படிக்கலாம், நான் வேறு சப்ஜெக்ட்டு போகிறேன் அப்படிலாம் தோணும். சரியா? ஆனால் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ரிப்பீட்டடாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்,
அங்கே கொஷினை 4 ஆப்ஷனையும் பார்க்கும்போது நமக்கு நிறையா விஷயங்கள் குழப்பம். சரியா, அதுக்கு வந்து நம்ம எக்ஸாக்டாக ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ரிப்பீட்டடாக அதை படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் எக்ஸாக்டாக நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தவரை கேள்விகள் எளிதாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா படித்தவங்க படிக்காதவங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாருமே படித்து வேலைக்கு போகிற மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அதனால் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியான வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி படித்தோம்னா 120 கிராஸ் பண்ணலாம். நம்ம பார்த்துருப்போம், எல்லாருமே என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே அதில் 120 கிராஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரி, அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படிப்போம், என்னென்ன இருக்கோ 6வது அறிவியலிருந்து 10வது அறிவியல் வரைக்கும் 50 பாடங்களையும் எடுத்து எல்லாத்தையும் போட்டு படிச்சுட்டு இருப்போம். எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா போதும். சைக்காலஜி தொடர்பாக இருக்கிறது, மொத்தம் சைக்காலஜியில் 60 கேள்விகள், நமக்கு ஜிகேல 80, சைக்காலஜியில் 60. சரியா, அந்த 60 கொஷினையும் 10 பிரிச்சிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ரீசனிங். சரியா, லாஜிக்கல் தொடர்பான கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் மாதிரி ஏதாவது படங்கள் கொடுத்து இதில் என்ன இருக்குது, இது அடுத்து எப்படி வரும், அந்த மாதிரிக்கே கேட்கலாம். சரி, இதெல்லாமே ரீசனிங் தொடர்பாக உள்ளதான். அதில் ஒரு 10 கொஷின். அடுத்து நியூமரிக், மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது. சரியா, நீங்கள் எஸ்ஐக்கு மேக்ஸை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டமான சம்ஸு அது ரிலேட்டடெல்லாம் ரொம்ப பார்க்க வேணாம். இந்த மேக்ஸை பொறுத்தவரை நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் வாழ்வியல் கணிதங்கள் தொடர்பாக தான் மேக்ஸஸ் இருக்கும். வாழ்வியல் கணிதங்கள்னால் இந்த லாப நட்டம், சதவிகிதம், வட்டி, தனி வட்டி, கூட்டு வட்டி, அதே மாதிரி விகிதம், விகிதாச்சாரம், ஆட்கள், நாட்கள், இந்த மாதிரி இருக்கிற தலைப்புகளை வாழ்வியல் கணிதங்கள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு ஆப்ஷன்லேருந்தே நம்ம ஆன்சருக்கு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா மட்டும் போதும். சரி, அதுக்கப்புறம் இந்த அளவியல் தொடர்பாக 10வது புக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ் கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டோம்னா போதும். சரியா, மற்றபடி இந்த 10 மார்க்கு நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். சரியா, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அடுத்து மென்டல் அபிலிட்டி, நார்மலாக கேட்குற சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். சரி, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங், இதை பொறுத்தவரை நமக்கு கிராஃப் கொடுத்து கொஷின்ஸ். சரியா, டயக்ராம் ஏதாவது படங்கள் கொடுத்து அந்த படங்கள் தொடர்பான வினாக்கள் வரும். அதில் ஒரு 10 கொஷின், அதான் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங். சரியா, தகவல்களை கையாளுதல் அப்படின்றது. அதுக்கப்புறம் தமிழ் ரிலேட்டடாக 10 கொஷின் சைக்காலஜியில் வர்றது. இந்த 10 கொஷினுமே நமக்கு கம்யூனிகேஷன் தொடர்பாக தான் இருக்கும். இந்த தமிழில் சைக்காலஜியில் வர 10 கேள்விகளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இது நீங்கள் படிக்காமல் போனாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சந்திப்பிழையை நீக்கி எழுதுக, மரபு பிழையை நீக்குக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அறிஞ்சொர் பொருள், இப்படி கேள்விகள் தான் இந்த 10 கொஷினில் இருக்கும். சரி, அதுக்கு ஓரளவுக்கு நம்ம 6 to உங்களுக்கு ஏதாவது எதுவுமே தெரியல, நான் படிக்கணும் எல்லாமே படிச்சுட்டே இருந்தாலும் தமிழுக்கு ஒரு கூட படிச்சுக்கிறேன் அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கில் இருக்கிற இந்த மாதிரி அந்த மொழித்திறன் பயிற்சியில் இருக்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் 10 கொஷின். சரியா, இதுதான் எல்லாருக்கும் சிக்கலான ஒரு ஏரியா. எல்லாரோட வெற்றியை தீர்மானிக்கிறதும் இந்த 10 கொஷின் தான். என்னதான் ஜிகேல தலைகீழாக புரட்டி போட்டு படிச்சிருந்தாலும் இந்த 10 கொஷினில் போய் எல்லாரும் விட்டுறாங்க. நீங்கள் நல்லா படிக்கிறவங்களால 120க்கு மேலே கிராஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் இங்கிலீஷ் தான் இருக்கும். சரியா, அப்போ நீங்கள் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லி ஏதாவது ஒரு டாபிக்ஸ் எடுத்து இது வந்தால் என்ன போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதுக்கு நீங்கள் இங்கிலீஷை பொறுத்தவரை இன்றைக்கி ஆன்லைன்லேயே ஏகப்பட்ட சோர்ஸஸ் இருக்குது. அதுபோக அகாடமிலையும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறையா டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கா இங்கிலீஷ். சரியா, நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் சோர்ஸே நிறையா இருக்குது. சரியா, இது இங்கிலீஷை பொறுத்தவரை உங்களுக்கு எதுவுமே தெரியல, எதுவும் படிச்சுக்க முடியலன்னா என்ன கேட்டால் என்ன போடணும், ஆர்டிகல்ஸ் என்ன பயன்படுத்தணும், டிட்டு எங்கே போடணும், டோன்ட் எங்கே போடணும், டூ எங்கே போடணும், சரியா, த எங்கே போடணும், ஆன் எங்கே போடணும், இந்த மாதிரி அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சு படிக்கலைன்னா என்ன வந்தால் என்ன போடணுன்ற மாதிரி ஷார்ட்கட்டாக ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸில் நமக்கு 8th 9th 10th இங்கிலீஷ் மீடியம் புக்கில், இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்கில் கொஞ்சம் டேட்டாஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது, ஏன்னா இதை பொறுத்தவரை எதுனாலும் கேட்கலாம். ஏன்னா கிராமர் தான் நமக்கு வரப்போகிறது, அது எங்கேருந்து எப்படினாலும் வரலாம். அடிப்படை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், மேக்ஸ் மாதிரி தான். சரியா, அப்போ இங்கிலீஷை வந்துட்டு நீங்கள் டெய்லி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக்கு, நான் மற்ற எல்லா பாடங்களுமே நான் நல்லா படிச்சுட்டேன், இங்கிலீஷ் தான் எனக்கு போகுது அப்படின்னா டெய்லி இங்கிலீஷை வந்துட்டு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரியா, அப்போது இதில் ஒரு 60 கொஷின், மொத்தம் 140 கொஷின்ஸ். இந்த 140க்கு 120 கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தேவையானதை படிக்கணும். படித்தா மட்டும்தான் உங்களால் 120 கிராஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் அங்கே தடுமாற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சிருப்போம். அதே மாதிரி நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்,
பிசிக்கு இது மட்டும்தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க கூட தான் போட்டி போட போகிறீங்க. அவங்க கூட போட்டி போடணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் படித்தா மட்டும்தான் போட்டி போட முடியும். சரி, அவங்க படிக்கிற மாதிரி அவங்க கூட ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க கூட நம்மளால் போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஏன்னா கட் ஆஃப் ஏறிடும். அதனால் பேசிக்காக இப்போ நம்ம எப்படி பார்த்தோமோ இந்த அடிப்படையில் பாடங்களை எடுத்து நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தாலும் சரி, இல்லை மெட்டீரியல் எடுத்து ஃபாலோ பண்ணாலும் சரி, சரியா, நல்லா படிச்சிட்டோம்னா போதும். வேறு ஒன்றுமே கிடையாது. இதுபடி படிச்சுட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரெகுலராக போட்டுட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா போதும். ஈஸியாக ரிட்டன் எக்ஸாம் எஸ்ஐயில் நம்ம பாஸ் பண்ணலாம். சரியா, இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது இதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். அது எல்லாருக்குமே உள்ளது தான். இருந்தாலும் அதை கொஞ்சம் விட்டுட்டு இதை அடிப்படையில் நீங்கள் எடுத்து சிலபஸை ரிவிஷன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். சரியா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. எல்லாருமே நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.